சார் குட் மார்னிங் சார். உங்கள் காரை கொஞ்சம் கீழே வந்து எடுக்க முடியுமா சார்? கீழே வந்தா? ஹலோ, நான் காரை விட்டுட்டு ஃப்ரெண்டோட பாண்டிச்சேரிக்கு வந்துட்டேனே. பாண்டிச்சேரியா? ஆமாங்க, பாண்டிச்சேரி தான். இப்போ என்ன வேணும் சொல்லுங்க தம்பி. சார் அப்போது வீட்டில் ஒய்ஃப் இருந்தால் கொஞ்சம் கார் எடுக்க சொல்கிறீங்களா சார்? தம்பி என்ன ஓவரா பேசுறீங்க? என் ஒய்ஃபு நீங்க வேலை வாங்குவீங்களா? கவனமா பேசுங்க தம்பி. அவ எனக்கு ஒய்ஃபா இல்லை உங்களுக்கு ஒய்ஃபா? முதல்ல ஃபோனை கட் பண்ணுங்க. இப்போ காரெல்லாம் எடுக்க முடியாது. எங்கப்பா போனா? ஆர்டிகோ ஹாஸ்பிட்டல் போகணும் சார். முன்னாடி ஏறு சார். அண்ணா நான் பரீட்சைக்கு டைம் ஆச்சுண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஆமாம் முன்னாடி உட்காருமா. ஆமாம். உட்காருங்க. தேங்க்ஸ்ண்ணா. சரிங்க உட்காரட்டுமா? உட்காருங்க தர்மதுரை. ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்னது இது? டேப்லெட். நான் என்ன கட்லெட் நான் சொன்னேன்? இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல், இவ்ளோ பெரிய ஃபார்மசி, நல்லா இருக்கு. என்ன முழிக்கிற? நான் கேட்ட மருந்து வேற, நீ கொடுத்துருக்கிற மருந்து வேற. பத்தாததுக்கு செத்து போனது. செத்து போனதா? புரியல. எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போனது. ஹலோ, என்னங்க இது? நாலும் கெட்டு போன மாத்திரை உங்களுக்கு தர சாப்பிட்டு பாக்குறீங்களா? என்ன ஒரு கேர்லெஸ்னஸ். வாந்தி வயிற்று போகல ஆரம்பிச்சு உயிர் கூட போகலாம். மருந்து கடைக்காரங்களுக்கு நான் சொல்லி தரணுமா? கன்சியூமர் கோர்ட்டுக்கு போலாம், தெரியும்ல? சாரி டாக்டர், லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. டாக்டரா? இத முதல்லயே சொல்லி தொலைச்சிட்டீங்களா? சரிங்க சார். மருந்து குடும்ப பார்த்து கொடுப்பா. சரிங்க டாக்டர். ச்சே, தேவையில்லாம எவ்வளோ டென்ஷன். மேடம் நான் வெளியே போயிருந்தேன், என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? எங்க உள்றான் பாரு. எப்ப பார்த்தாலும் இந்த தடிமாடுங்க அடிச்சுக்கிறது தான் நீ பாக்குற. ஒன்ன வச்சுக்கிட்டு மிட் நைட் மசாலாவை பார்க்க முடியும். சொல்லுபடி. பக்கத்துக்கு சமையல் ப்ரோக்ராம் போட்டாலாவது பார்ப்பேன். இதுக்கு மேல நீ சமையல கத்துக்கிட்டு வெள்ளங்கும். வாய் அதிகமாயிடுச்சு உனக்கு. அந்த பையன் போட்டோவை பாத்தியா? எந்த பையன்? அதான் உன் கெமிஸ்ட்ரி புக்ல அப்பா வச்சாரே. கெமிஸ்ட்ரி ஒத்து வரல, அதான் தொடல. ஏங்க அந்த போட்டோவை அவகிட்ட காட்டுங்க. எனக்கு மாமனார் மாமியார் தொந்தரவெல்லாம் இருக்க கூடாது. அவங்க உயிரோடவே இல்ல. போதுமா? அக்கா வந்திருக்கா, தங்கச்சி கூப்பிடுறான்லாம் போக கூடாது. அண்ணன் தம்பின பிக்கல் புடுங்கலாம் சுத்தமா ஆகாது. தலைவலிதான். தனி கட்டடி. நிறைய படிச்சிருக்கணும்னு சொல்லு பாட்டி. ஆர்டிகோல டாக்டர் டி சனிய. இந்தாமா நீ எதிர்பார்த்த மாதிரியே மாப்பிள்ளை பார்த்துட்டு சொல்லு. ஹே, இந்த பார்ட்டியா? ஏப்பா, மாப்பிள்ளை போட்டோ என் கையில இருக்கிற மாதிரி என் போட்டோ மாப்பிள்ளை கையில இருக்கா? பின்ன கொடுக்கணும் இல்ல? ஓ, அதான் பார்த்ததோ இந்த வழி வழிஞ்சுதா? சலீம், முக்கியமான விஷயம் இங்க வாயே. ஐயோ, ஆஹா தம்பி யோசிக்கிறானே. விடாதரா விடாதரா. விட்டானா? என்ன எதுக்கு மேடம் வர சொன்னீங்க? ஒரு பொண்ணு வந்து உன்னை விசாரிச்சா. ஜாலா கொஞ்சம் குண்டா. என்ன நடக்குது? என்னென்னமோ கேக்குறா. என்னென்ன? சலீம் நல்லா மூவ் பண்ணுவானா? பொண்ணுங்க விஷயத்துல எப்படி? சீரியஸான ஆளா இல்ல விளையாட்டான ஆளா? எனக்கும் உனக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டா. தேங்க்ஸ் மேடம், நான் கிளம்புறேன். பொண்ணுங்க விஷயத்துல ஜாக்கிரதையாவே இரு. இருக்கேன் மேடம். ஏய் சலீம் சலீம், நீ என்ன இந்த அறையிலேருந்து வர? இது ரொம்ப ஆபத்தான பகுதியாச்சே. நில்லுப்பா. சலீம், ஒரு முக்கியமான விஷயம். அழகா அம்சமா ஒரு பொண்ணு உன்னை பத்தி விசாரிச்சாப்பா. என்ன விசாரிச்சாங்க?
டாக்டர் சலீம் எப்படி அவருக்கும் சகிக்கும் பழக்கம் எப்படி அவங்களுக்குள்ள கசமுசா கனெக்ஷன் ஏதாவது உண்டா ஹாஸ்பிட்டல்ல பில்லு ரொம்ப அதிகமா போடுறாங்கல்ல. சகி ரூம்குள்ள போய் சலீம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு விசாரிச்சாப்பா. இதையே அவங்க உங்ககிட்ட கேட்டாங்க. சகியோட உன்னை பார்த்துருப்பா, அதான் விசாரிச்சிருக்கா. நம்ம சகி ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி, அவளை பார்த்தா கேள்வியும் வரும் சந்தேகமும் வரும். சார், இந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை பற்றி என்கிட்ட விசாரிச்சுட்டு போனாங்க சார். இவங்களா? ஆமாங்க சார். எப்போ போனாங்க? இப்போ தான் சார் போகிறாங்க. எங்கே? இதோ இந்த பக்கம் பார்க்கிங் ஏரியா பக்கமா. வந்துடுறேன் சாமி. கிளம்புற வேகத்தை பார்த்தா கல்யாணமே பண்ணிட்டு வந்துடும் போல இருக்கு. எல்லாரும் பாத்துட்டீங்கல்ல, ஓகேவா? செம்ம பேசுடி. வேணானா சொல்லு, நான் வேணா கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் நாங்க பண்ண மாட்டோமா? ஏய், அப்ப நாங்க ஏய் மேட்ரடி, சாரி டாக்டரி, வாடி போயிடலாம். என்னடி பண்றது? நிஷா, இருடி தாண்டி முறைக்கிறா. இன்னும் விசாரிக்க வேண்டியது யாராவது பாக்கி இருக்காங்களா? ஒரு ஸ்வீப்பர் லேடிக்கிட்ட போய் நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாத்ரூம் போவேன்னு விசாரிச்சிருக்கீங்க? சச்சா, பச்சை போய். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்கன்னு தான் கேட்டேன். அப்போது ஸ்வீப்பர் லேடிக்கிட்டேயும் என்கொயரி நடந்திருக்கு. போட்டு வாங்கிட்டாரடி. சரி, வாட்ச்மேன் ஏதாவது விட்டு வச்சிங்களா? திருட்டு தான் மடிப்பீங்களான்னு கேட்டேன். இது தப்பா? விசாரிக்காம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? டாக்டர்னா அப்படியே நம்பிடணுமா? போலி டாக்டருங்க இருக்காங்க, செக்ஸ் டாக்டருங்க இருக்காங்க. அடையாறுல ஒரு கல்யாணம், அமிஞ்சிக்கரையில ஒரு கல்யாணம். பேப்பர் படிக்கும் போதே பக்குன்னு இருக்கு. விசாரிக்காம எப்படி? 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணுவானுங்க. நம்ம 5 பேரை கூட விசாரிக்க கூடாதோ? இது என்னோட டைரி. எதுக்கு இது? இதில் என் முழு பெயர், சொந்த ஊர், பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ் எல்லாம் இருக்குது. படித்து பாருங்கள். பொறுமை இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. இது என்னோடய ஃபோன் நம்பர். என்னை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து உடம்பை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க.